வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 5/6/2026 மாத பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு புதிய அறிவிப்பு சார்ந்து தகவல்கள் வெளிவந்துள்ளன. இந்த தகவலை யார் வெளியிட்டிருக்காங்க, அதே போல் ஓய்வூதியர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்ன, யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது குறித்து விவரங்களை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அவ்வப்போது அகவிலைப்படி டிஏ, அகவிலைப்படி நிலுவைத் தொகை, கருணைத் தொகை பற்றிய அறிவிப்புகள், வாழ்வுச் சான்று சமர்ப்பிப்பது சார்ந்த தகவல்கள், ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய முக்கிய தகவல்கள், அவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், அதற்கான நிபந்தனைகள் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியர்களுக்கு என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறக்கூடிய குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும், அஞ்சல் துறை சார்பில் கோட்ட அளவில் நடைபெறக்கூடிய ஓய்வூதியர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும், இராணுவ ஓய்வூதியர்களின் ஓய்வூதியம் தொடர்புடைய குறைகளை சரி செய்வதற்கான முகாம் சார்ந்து தகவல்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனைத்து அரசு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களின் ஓய்வூதிய பலன்கள் சார்ந்த குறைகளை கேட்டறிந்து தீர்வு காணக்கூடிய வகையில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 5/6/2026 வெள்ளிக்கிழமை என்று காலை 10:30 மணி அளவில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மற்றும் திருச்சி மண்டல இணை இயக்குனர் கருவூல கணக்குத்துறை அவர்கள் முன்னிலையில் ஓய்வூதியர் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக ஓய்வூதிய பலன்கள் குறித்து குறைகள் ஏதேனும் இருந்தால் மனு செய்ய விரும்பக்கூடியவர்கள் கீழே காணக்கூடிய படிவத்தில் தெளிவாக எழுதி அதனை தவறாமல் இரட்டை பிரதிகளில் 25/5/2026 புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு கிடைத்திருமாறு அனுப்பி வைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஓய்வூதியர்கள் குறைதீர்ப்பு கூட்டம் 5/6/2026 கோரிக்கை படிவம் தவறாமல் கீழ்காணும் அனைத்து விவரங்கள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். மனுதாரர் பெயர் மற்றும் முகவரி, ஓய்வூதிய ஆணை எண், பிபிஓ நம்பர், ஓய்வு பெற்ற அரசு அலுவலர் பெயர், ஓய்வு பெற்ற அரசு அலுவலர் கடைசியாக பணிபுரிந்த பதவி மற்றும் அலுவலகம், அரசு அலுவலர் ஓய்வு பெற்ற தேதி அல்லது குடும்ப ஓய்வூதியராக இருந்தால் அரசு அலுவலர் இறந்த தேதி, தீர்வு செய்யப்பட வேண்டிய கோரிக்கையினுடைய விவரம், இதற்கு முன்பு மனு செய்திருந்தால் அதனுடைய விவரம், எந்த அரசு அலுவலரால் கோரிக்கை தீர்வு செய்யப்பட வேண்டும் என்ற விவரம், மேலே கண்ட தகவலை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மு. அருணா அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.